காளிகாயே வித்மஹே மசானவாசின்யே தீமஹி தன்னோ கோர பிரச்சோதயாத். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. மலையாள மாந்திரிக முறையில் இன்னைக்கு காளிகோவில் சார்பாக நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, 7 நாளில் எதிரியை நம்ம வசமாக்கக்கூடிய ஒரு மகா மந்திரம் தான் நாம் பார்க்க போகிறோம். இது எளிய முறை தான். இந்த மந்திரம் நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட வீடியோ உங்களுக்கு முதல்ல வந்து சேர்றக்க கீழே காணுற பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம கோயிலில் கூடுதலாக ஆளுக வர்றது எதுக்குன்னு கேட்டால், இந்த ஏவல் சம்பந்தமான பிரச்சனை, இந்த எதிரிகள் செய்யக்கூடிய கெட்டு, குலதேவதை கெட்டு, இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் தான் கூடுதலாக நம்ம கோயிலுக்கு ஆளுகள் வராங்க. அதுக்கு பூஜை முறையாக நம்ம அதை செய்து கொடுக்குறோம். அப்போது இந்த எதிரிகள் செய்யக்கூடிய விஷயங்கள் சரிங்களா, அப்போது எதிரிகள் இந்த ஏவல் பில்லி சூனியங்கள் எல்லாம் செய்யும்போது நம்ம அழியிறது நம்ம ஒரு ஆள் மட்டுமல்ல, நம்ம குடும்பத்தையே அது பாதிக்கும். ஒருபாடு பிரச்சனைகள் வரும். அது சின்ன சின்ன சண்டையில் தொடங்கி அது வந்து ஒரு ஆள் கெட்டு போகணுங்கிற எண்ணம் வர அந்த மனசில் உருவாகும். அது எதிரிகளுக்கு சொல்கிறேன் நான். அப்போ அந்த மாதிரி விஷயங்களை வராமல் இருக்கணும்னா நம்ம எந்த மந்திரம் ஜெபம் பண்ணலாம்? இல்லைன்னா ஒரு ஆள் எதிரியாக இருக்குது, அந்த ஆள் எதிரியால் நமக்கு வந்து மனக்கவலைகளை உருவாக்குது, எப்போ பார்த்தாலும் அந்த ஆள்னால ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த ஆளை நமக்கு வசியம் பண்ணி வைக்கிறது. அப்போ அந்த எதிரியை நமக்கு வசியமாக்குறது. அப்போ அவங்க நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து நம்மளுடைய நட்பை அவங்க ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி உள்ள காரியங்கள் தான் நம்ம பண்ண போகிறோம். அப்போ இது 7 நாளில் நமக்கு பண்ணிக்கலாம். 7 நாளில் நீங்கள் செய்கிற மந்திர ஜபத்தால் கண்டிப்பாக அந்த முறையால் அந்த எதிரி தங்களுக்கு வசியமாவாங்க. அப்போ இந்த முறை செய்கிறதுக்கு ஒருபாடு காரியங்கள் எல்லாம் இல்லை, எளிய முறை தான். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய அந்த 7 நாளும் ரொம்ப சுத்தபத்தமாக இருந்து நல்ல ஒரு நம்பிக்கை, அந்த தேவதை மேலே உள்ள நம்பிக்கை. நம்ம வந்து பாலமோகினி வச்சு தான் இந்த மந்திரம் பண்ண போகிறோம். அந்த தேவதை மேலே முழுமையான நம்பிக்கை தான் நமக்கு வேணும். அப்போ நம்ம எப்படி அந்த முறை நம்ம செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த மந்திரம் ஜெபம் பண்ணுறதுக்கு நமக்கு அமைதியான ஒரு பூஜை அறை, இப்போ வீட்டில் இருக்கிற பூஜை அறை போதும். இதுக்கு வேண்டி நீங்கள் தனியாக பூஜை அறை சரி பண்ணவெல்லாம் வேண்டாம். அந்த பூஜை அறையை நம்ம ஒன்று விருத்தியாக சுத்தபத்தமாக வச்சு நம்ம அங்கே வச்சுருக்கிற அனைத்து தேவதைகளையும் நம்ம வணங்கி வரோம். இந்த பூஜை செய்யும்போது அந்த தேவதைகளுக்கும் ஒன்று கற்பூரம் காணிச்சிட்டு கணபதி பகவானையும் உங்கள் குலதெய்வத்தையும் மனசில் நினச்சி இந்த தேவதையை நம்ம பூஜை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். முதல்ல ஒரு விளக்கு எடுத்துக்கணும். ஒரு இலை மேலே வச்சு அந்த குத்து விளக்கு கிழக்கு பதினாறு நெய் விளக்கு போட்டு அந்த விளக்கை நம்ம பற்ற வைக்கணும். அதே மாதிரி மஞ்சள் ஆடை தான் நம்ம இந்த இதுக்கு அணிந்திருக்க வேண்டும். இந்த மந்திரம் ஜபம் பண்ணும்போது மல்லிகைப்பூ வேணும், பால், பழம், தேங்காய், வடை, சுண்டல், அதிரசம், அவில், பொரிகடலை, இந்த மாதிரிയുള്ള பொருட்கள் எல்லாமே நிவேத்தியமாக வேணும். சக்கரை பொங்கல் வைக்கலாம், பால் பாயசம் வைக்கலாம், தப்பு கிடையாது. உங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ அதை உங்களுடைய திறமைக்கு அனுசரித்து வச்சுக்கலாம். இல்லைன்னா அது வேணும் இது வேணும்னா, இல்லைன்னா ஒரு நிவேதியம் உங்களுக்கு கிடைக்கலன்னா சங்கடமெல்லாம் வேண்டாம். உங்கள் தேவதைக்கு நீங்கள் மனசாக என்ன கொடுத்தாலும் ஏற்றுக்கும். ஆனால் இந்த பொருட்கள் இல்லைன்னா இந்த நிவேதியங்கள் தான் அந்த தேவதைக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நம்ம சொன்ன அந்த சுண்டக்கடலை, அவில், மலர், அதே மாதிரி பாயசம், கடுமதுரம் வைக்கலாம், பால் பாயசம் வைக்கலாம், பால் தனியாக வைக்கலாம். அதே மாதிரி கண்டிப்பாக மல்லிகைப்பூ வேணும். மல்லிகைப்பூ, இந்த கதம்பம், இந்த மனம் இருக்கக்கூடிய பூக்கள் கண்டிப்பாக வேணும். வசியத்துக்கு எப்போவுமே இந்த மல்லிகைப்பூ மனம் கூடுதல் உள்ள கதம்பம் அந்த மாதிரி உள்ளது தான் கூடுதலாக யூஸ் பண்ணுறது. அப்போ எதிரியை வந்து நம்ம வசியம் பண்ண போகிறோம். அப்போ அந்த எண்ணம் நமக்கு வேணும். நம்ம செய்கிற பூஜைன்னா இந்நாளை நமக்கு இழக்கிறதுக்கு, அந்த நாள் நமக்கு ஒரு தொல்லை வரக்கூடாது, அதனால தான் இந்த மந்திரம் செய்கிறோம். அதுக்கு வேண்டி தான் இந்த மந்திரம் செய்கிறோங்கிற ஒரு உத்தமமான போதியம் உங்களுக்கு வேணும். இந்த மந்திரம் செய்கிற அளவில் இல்லைன்னா அந்த சமயத்தில் வந்து நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கணும். மது மாംസം கூடாது, தப்பான உறவுகள் கூடாது, கறி மீன் சாப்பிடக்கூடாது. நீங்கள் கண்டிப்பாக இந்த தேவதையுமாயிட்டில் ஒரு அடுப்பம் வேணும். அதாவது அந்த தேவதை கூட தான் நம்ம இருக்கிறோம், நம்ம கூட அந்த 7 நாள் அந்த தேவதை நம்ம கூட இருக்குதுங்கிற சிந்தனை, உரைச்ச ஒரு சிந்தனை நீங்கள் கொண்டு வரணும். அப்போ மட்டும்தான் அந்த மந்திரம் பலிக்கும். இந்த மந்திரம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணும்போது அந்த தேவதையை நீங்கள் மனசில் நினச்சிக்கணும். அதே மாதிரி அந்த யார் அந்த எதிரியோ அந்த மந்திரம் ஜெபம் பண்ணும்போது அவங்கள தன் வசமாக்கணுங்கிற எண்ணம் கூட உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். நான் எப்பளும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, முக்கியமாக ஏதொரு மந்திரத்தோடையும் முக்கியம், அதாவது அடிஸ்தானம்னு சொல்கிறது வந்து அந்த தேவதை மேலேயும் அந்த மந்திரத்து மேலேயும் வைக்கிற நம்பிக்கை தான். இல்லாமல் நம்ம கொஞ்சம் பண்ணிவிட்டு ஐயோ இந்த மந்திரம் சரியாகிறது இல்லைங்கிற ஒரு சின்ன
சந்தேகம் நம்ம மனசில் வந்தால் கூட அந்த மந்திரம் ஃபலிக்காது. இப்போ முழுமையான நம்ம மனசு ഏറ്റവും சக்தமானது என்னன்னு கேட்டால் ஒரு மனிதனுடைய மனசு தான். அந்த மனசில் நம்ம இந்த பவரை ஏற்றுறது தான், அந்த மந்திரத்தால் அந்த பவரை கொண்டு வர்றது தான் மாந்திரிகம்னு சொல்கிறது. இப்போ முழு நம்பிக்கையோட இந்த மந்திரம்னு இல்லை, எல்லா மந்திரமும் நீங்கள் பண்ணுங்கள். இப்போ இந்த மந்திரம் எப்படி ஜெபம் பண்ணுங்கிறது நான் சொல்கிறேன். மந்திரம் இதுதாங்க. ஓம் நமோ பகவதி பாலமோகினி மம சத்ரு வஷ்யம் குரு குரு ஸ்வாஹா. ஓம் நமோ பகவதி பாலமோகினி மம சத்ரு வஷ்யம் குரு குரு ஸ்வாஹா. இந்த மம சத்ரு நாங்கள் வேணால் அந்த ஒரு ஆள் நீங்கள் மனசில் நினைக்கிறீங்கன்னா அவங்களுடைய பேர் அங்கே எழுதி சேர்க்கலாம், இல்லைன்னா நீங்கள் சொல்லும்போது அதை சொல்லிக்கலாம். இப்போ உங்களுக்கு பொதுவாக நிறைய சத்ருக்கள் எதிரிகள் இருக்காங்க, அப்போ அவரோட பேர் தெரியாது, ஆனால் அவங்களால தொல்லை வருது, இல்லைன்னா நிறைய ஆளுகனால நமக்கு தொல்லை வருதுனால இந்த மந்திரம் ஜெபம் பண்ணிக்கலாம். இந்த மந்திரத்தில் எப்பொழுதுமே இந்த குரு குரு நல்லா வரும் இல்லைங்களா, அதெல்லாம் நல்ல பவர்ஃபுல்லான மந்திரம் தான். அதை குருனா சீக்கிரம் ஆகணுங்கிறதுக்கு தான் அது கொடுக்குறது. அப்போ இந்த மந்திரம் நீங்கள் ஒரு நாளைக்கு 1008 வச்சு செய்யணும். காலையில் சாயந்தரம் ஏதாவது ஒரு நேரம் பண்ணால் போதும். காலையில் பண்ணுறதும் நல்லது தான், சாயந்தரம் பண்ணுறதும் நல்லது தான். காலையில் இந்த சூரிய உதயத்தோட முன்னாடி பண்ணணும். அதே மாதிரி சாயந்தரமாக இருந்தாலும் ஒரு 7 மணிக்கு மேலே நீங்கள் பண்ணிக்கலாம். முழு நம்பிக்கை, மஞ்சள் ட்ரெஸ் தான் நீங்கள் அணிந்திருக்கணும். இந்த மந்திரத்தை இதே மாதிரி நான் இப்போ சொன்ன அதே விதியில் நீங்கள் ஜெபம் பண்ணி வந்தால் போதும். நெய் விளக்கு போடுங்க. நெய் விளக்குங்கிறது வசிய சக்தி உருவாக்கக்கூடிய, வசிய சக்தி உருவாக்குறதுல வசிய சக்தி தரக்கூடியது தான். அதுக்கு தான் நெய் விளக்கு போடுறது. பின்ன வித்வோஷணத்துக்கு தான் வேறு இந்த வேப்பெண்ணெய் அந்த மாதிரி எல்லாம் போட்டு செய்வாங்க. நீங்கள் நெய் மட்டும் போட்டால் போதும், நெய் விளக்கே போடுங்க. அந்த 7 நாளும் நீங்கள் நம்பிக்கையாக, நீங்கள் காலையில் மந்திரம் பண்ணுறீங்கன்னா காலையிலேயே பண்ணுங்கள், சாயந்தரம் பண்ணுறீங்கன்னா சாயந்தரமே பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரே இடத்துல, ஏன்னா இன்றைக்கி ஒரு ரூமில் நாளைக்கு வேறு ஒரு ரூமில் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரே இடத்துல இருந்து தான் நீங்கள் அந்த ஜெபம் பண்ணணும். நீங்கள் இந்த மந்திரம் ஜெபம் பண்ணும்போது தரையில் இருக்காதீங்க, ஒரு பலகையோ பாயோ போட்டு உட்காருங்க. ஸ்படிக மாலை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இந்த மந்திரம் ஜெபம் ஜெபிக்கிறதுக்கு. 1008 வச்சு 7 நாள் ஜெபம் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பதிப்பில் நாம் பார்ப்போம்.